ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல யூனிட் நம்பர் 2 நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். இதுல டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ளோ த்ரூ டக்ட்ஸ். அப்போ டக்ட்னா முத என்ன அப்படின்னா அது ஒரு பாதை. இந்த படத்துல ஒரு ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்குலர் வடிவத்துல ஒரு டியூப் மாதிரி காமிச்சிருக்கு. இந்த டியூப் வழியா அல்லது இந்த பாதை வழியா ஒரு ஃப்ளூயிட் பாஸ் ஆகலாம். ஃப்ளூயிட் அப்படின்றது லிக்யூடா இருக்கலாம் இல்ல கேஸா இருக்கலாம். நம்ம இந்த சப்ஜெக்ட்ல படிக்க போறது கேஸ் தான். ஏன்னா சப்ஜெக்ட் பேரே வந்து கேஸ் டைனமிக்ஸ். அப்போ ஒரு கேஸ் ஒரு டியூப் வழியா பாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டக்ட் வழியா போகும்போது அந்த ஃப்ளூயிட் அதாவது கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகள் மாறுமா மாறாதா, எப்படி மாறும், அதை மாறுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ஃபார்முலா வேணும் அப்படின்றத தான் இந்த யூனிட்ல நம்ம படிக்க போறோம். அந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். கேஸ் டைனமிக்ஸ்ல பொதுவா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றது கிடையாது. கேஸ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்றோம். ஸோ இப்போ ஃபார்முலாஸ் இருந்தாலுமே அந்த ஃபார்முலால டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூஸை எல்லாத்தையும் கேஸ் டேபிள்ஸ்ல நமக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம கேஸ் டேபிள்ஸை யூஸ் பண்ணி என்ன டேட்டா கேட்டிருக்கோ அதை கரெக்டாக எடுக்க தெரிஞ்சிட்டாலே இப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அந்த கேஸ் டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடிப்படை வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா இந்த யூனிட்ல இருக்கும். பட் நம்ம அதை மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. இப்போ ஒரு ஃப்ளோ த்ரூ டக்டை வந்து 3 பிரிவா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ராலே ஃப்ளோ. ஸோ இந்த ராலே ஃப்ளோ அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட் பேரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு டக்ட் வழியா ஒரு ஃப்ளூயிட் போச்சு அப்படின்னா அதில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருந்தது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவரை வந்து அதில் உராய்வு ஒரு ஃப்ளூயிட் வந்து அதாவது ஒரு கேஸ் வந்து ஒரு டியூப் வழியா போகும்போது அந்த கேஸுக்கும் டியூபுக்கும் ஊடால உராய்வு இருக்கும். அதே மாதிரி கேஸோட ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் இடைமுள்ள உராய்வு இருக்கும். அந்த உராய்வை வந்து அவர் கணக்கில் எடுத்துக்கல, அதை கன்சிடர் பண்ணல. அதனால தான் இங்கே நோ ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கு. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அவர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. Q ஈக்குவல் டு சிபி இன்ட்டு T02 மைனஸ் T01. இப்போ Qன்றது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சிபின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், T0 அப்படின்றது ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், 2-1 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா எக்ஸிட் இன்லெட். ஒரு டக்ட் இருக்கு அப்படின்னா ஒரு வழியா நுழையும், இன்னொரு வழியா வெளியேறும். ஸோ நுழையக்கூடிய இடத்த 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோம், வெளியேறக்கூடிய இடத்த 2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோம். சரி, இப்போ இந்த யூனிட்ல ராலே ஃப்ளோல நம்ம என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை ஃப்ளோ பேராமீட்டர்ஸ். அதாவது ஒரு பேசேஜ் வழியா உள்ள போகுது, அந்த பேசேஜ்ல இருந்து வெளியில வருது, உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அதோட பண்புகள் எப்படி மாறும். இல்ல 2 மீட்டர் நீளத்துக்கு டக்ட் இருக்கு, 1 மீட்டர் தாண்டின பிறகு அதோட பண்பு எப்படி மாறும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ப்ராப்ளத்துல இருக்கும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் என்ன அப்படின்றது இங்க கொடுத்துருக்கு. ப்ரெஷர், வெலாசிட்டி, மேக் நம்பர், டெம்பரேச்சர், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு பேசேஜ் வழியா போறது, டக்ட் வழியா போறது ஹீட் பண்ணலாம் இல்ல கூலிங் பண்ணலாம். உதாரணத்துக்கு
ஏர் கண்டிஷனர் எடுத்துக்கிறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா, ஏர் கண்டிஷனர் வழியா போகக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் வந்து சூடாகி ஆவியாயிருது. அது எப்படி சூடாகுது அப்படின்னா, சரவுண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீட் எடுத்து ஆவியாகுது. அப்ப அது வந்து உள்ள போகக்கூடிய ஃப்ளூயிட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஹீட் ஆகுது. இன்னொரு இதுல வந்து கூலிங் ஆகும். கூலிங்ன்றது வந்து எப்படி அப்படின்னா, கூலிங் டவர். இப்ப நம்ம ரேடியேட்டர் இருக்கு இல்லைன்னா, ரேடியேட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, தண்ணி வந்து ரேடியேட்டர்ல இருந்து இன்ஜினுக்குள்ள போகுது. இன்ஜினுக்குள்ள போகும்போது தண்ணியோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். இன்ஜினை சுத்திட்டு வெளியில வரும்போது தண்ணியோட டெம்பரேச்சர் கூட இருக்கும். அது பலபடி ரேடியேட்டருக்குள்ள போகுது. ரேடியேட்டருக்குள்ள போகும்போது அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் பலபடி குறையுது. அதான் கூலிங். ஸோ அப்போ இந்த பண்புகள் எப்படி மாறும்? ஹீட்டிங்கா இருந்தா எப்படி மாறும்? கூலிங்கா இருந்தா எப்படி மாறும்ன்ற இங்க டேபிளா குடுத்தாச்சு. இது 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழயும் அதே மாரி ஒரு டேபிள் குடுத்திருக்கு. அப்ப மேல உள்ள டேபிளுக்கும், கீழ உள்ள டேபிளுக்கும் என்ன அப்டின்னா, மேல உள்ள டேபிள் வந்து சப்சானிக், இது வந்து சூப்பர்சானிக். இப்ப கேஸ் உள்ள போறது சப்சானிக்காவும் போலாம், சூப்பர்சானிக்காவும் போலாம். சப்சானிக் அப்டின்னா, மேக் நம்பர் இஸ் லெஸ் தேன் 1. சூப்பர்சானிக் அப்டின்னா, மேக் நம்பர் இஸ் மோர் தேன் 1. சரி. யூனிட் நம்பர் 1ல ஐசென்ட்ரோபிக் ஃப்ளோ பார்த்தோம். அதுக்கு நம்ம டேபிள் வந்து 3 கேஸ் டேபிள்ஸ்ல டேபிள் நம்பர் 3 யூஸ் பண்ணோம். ராலே ஃப்ளோக்கு டேபிள் நம்பர் 8 யூஸ் பண்ணணும். டேபிள் நம்பர் 8 தான் ராலே ஃப்ளோக்கு யூஸ் பண்ணணும். இது போக டேபிள் நம்பர் 3 மிச்சது யூஸ் பண்ணலாம். பட் ராலே ஃப்ளோன்னு வரும்போது டேபிள் 8 தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். சரி. இப்போ ராலே ஃப்ளோ பத்தி படிச்சாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபேன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஃபேன் ஆஃப் ஃப்ளோல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபேனோன்றது பலருடைய சயின்டிஸ்ட். ஸோ அதுல வந்து ஃப்ரிக்ஷனை மட்டும் கணக்குல எடுத்துக்கிறாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கணக்குல எடுத்துக்கல. ஃப்ரிக்ஷன்னால மட்டும் எப்படி மாறுது அப்படின்றத கணக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபேனிங்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் எஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. எஃப் ஈக்குவல் டு டிடபிள்யூ டவு டபிள்யூ டிவைட் பை ஆஃப் ரோசி ஸ்கொயர். டவு டபிள்யூன்றது வால் ஷியர் ஸ்ட்ரெஸ், ரோன்றது டென்சிட்டி, சீன்றது வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது எதோட வெலாசிட்டி? அந்த டக்ட் வழியா போகக்கூடிய கேஸோட வெலாசிட்டி. ரோன்றது டக்ட் வழியா போகக்கூடிய கேஸோட டென்சிட்டி. இதுலயும் என்ன பண்றோம்? ப்ராப்ளம்ஸ் வந்து எதை சால்வ் பண்றோம் அப்படின்னா, ஐடென்டிஃபை ஃப்ளோ பாராமீட்டர்ஸ். உள்ள நுழையும் போது என்ன இருக்குது, வெளியில வரும்போது என்ன இருக்குது. அது உள்ள போகும்போது இங்க இருக்குது, ஒரு 2 மீட்டர் டிராவல் பண்ண பிறகு என்ன இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறத ஐடென்டிஃபை ஃப்ளோ பாராமீட்டர்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எப்படி மாறும் அப்படின்றத இங்க கொடுத்தாச்சு. சப்சானிக், சூப்பர்சானிக் ரெண்டுமே கொடுத்தாச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, போன இதுல வந்து ஹீட்டிங் கூலிங்னு 2 இருக்குது. இங்க என்ன ஹீட்டிங் கூலிங்னு இல்லாம வெறுமனே 1 மட்டும் தான் இருக்குது. அப்ப இது ஹீட்டிங்கா கூலிங்கா அப்படின்னு நமக்கு வருது. என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே இல்ல. ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்குது. பட் இங்க வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சு. இப்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம சூடேத்தவும் செய்யலாம், குளிர்விக்கவும் செய்யலாம். பட் இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லன்றதுனால ஃப்ரிக்ஷன் மட்டும் தான். அப்ப ஃப்ரிக்ஷன்னால எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா, உராய்வுனால டெம்பரேச்சர் கூடத்தான் செய்யும். குறையவே குறையாது. இப்போ ஒண்ணே ஒண்ணு தான். ஃபேன் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னா ஹீட்டிங் மட்டும் தான். அந்த ஹீட்டிங் வந்து நம்ம எக்ஸ்டர்னலா எதுவும் ஹீட் பண்ணல. ஒண்ணோட ஒண்ணு மோதி, அதாவது ஒரு மூலக்கூறு வந்து இன்னொரு மூலக்கூறோட உரசி, அப்படி இல்ல அப்படின்னா அந்த வாயு கேஸோட மூலக்கூறு வந்து அந்த பேசேஜோட வால்ல சுவத்துல போய் உரசி உருவாகக்கூடிய ஃப்ரிக்ஷன் உராய்வு இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய ஹீட் தான். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சப்சானிக்கு எப்படி மாறும், சூப்பர்சானிக்கு எப்படி மாறும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்கு. அதாவது ப்ரெஷர் வந்து சப்சானிக்ல இருந்துச்சு அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மேக் நம்பர் லெஸ் தேன் 1 இருக்கும்போது ஒரு கேஸ் வந்து ஒரு பேசேஜ் வழியா போச்சு அப்படின்னா, உள்ள போக போக அதோட ப்ரெஷர் குறையும். டென்சிட்டி உள்ள போக போக குறையும். வெலாசிட்டி கூடும். மேக் நம்பர் கூடும். டெம்பரேச்சர் குறையும். ஸ்டாக்னேஷன் பிரஷர் குறையும். இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் குறையும். இதே இது சூப்பர்சானிக்னா என்னன்றது இங்க கொடுத்துருக்கு. இப்போ ஃபேன் ஆஃப் ஃப்ளோல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா டேபிள் 6 யூஸ் பண்ணணும். கேஸ் டேபிள்ஸ்ல டேபிள் 6 யூஸ் பண்ணணும். 6ல வந்து 6.1, 6.2, 6.3 இருக்கும். இப்போ 6.1 யூஸ் பண்ணவா, 6.2 யூஸ் பண்ணவா, 6.3 யூஸ் பண்ணவா அப்படின்றது வந்து கொடுத்துருக்கக்கூடிய காமா வேல்யூவை பொறுத்து. காமா வேல்யூ கொடுக்கல அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 1.4. ஸோ 1.4 அப்படின்னா எப்பவுமே 0.2ல இருக்கும். 6 அப்படின்னா 6.2. இதே இது ராலே ஃப்ளோல காமா ஈக்குவல் டு 1.4 இல்லை அசம்ஷன் 8.2 இருக்கும். சரி. அடுத்தது கடைசியா இந்த யூனிட்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஐசோதெர்மல் ஃப்ளோ. இப்போ இங்க என்ன பண்றாங்க, போத் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டையுமே கன்சிடர் பண்றாங்க. ஐசோதெர்மல் அப்படின்னா
டெம்பரேச்சர் மாறாது. உள்ள போகக்கூடிய டெம்பரேச்சர் தான் வெளியில வரும்போதும் இருக்கும். அதுதான் ஐசோதெர்மல் கண்டிஷன். சரி. இந்த கண்டிஷன்ல நம்ம ப்ராப்ளத்துல என்ன பண்றோம்? பலபடியும் ஐடென்டிஃபை ஃப்ளோ பாராமீட்டர்ஸ். உள்ள நுழையும்போது பிரஷர் எவ்வளவு? வெளியில வரும்போது எவ்வளவு? உள்ள நுழையும்போது டென்சிட்டி எவ்வளவு? 2 மீட்டர் டிராவல் பண்ண பிறகு எவ்வளவு டென்சிட்டி? உள்ள நுழையும்போது வெலாசிட்டி எவ்வளவு? ஒரு 1/2 மீட்டர் டிராவல் பண்ண பிறகு எவ்வளவு வெலாசிட்டி? இத மாரி கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ அதெல்லாம் இங்க குடுத்திருக்கு. ஸோ இப்ப m is less than 1 by root gamma, m is 1 by greater than 1 by root gamma. இது என்ன அப்படின்றத பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த ஐசோதெர்மல் ஃப்ளோக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து டேபிள் 7. டேபிள் 7ல 7.1 இருக்கும், 7.2 இருக்கும், 7.3 இருக்கும். எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொடுத்திருக்கக்கூடிய காமா வேல்யூவை பொறுத்து. இப்ப அடுத்தது நம்ம ராலே ஃப்ளோ என்ன அப்படின்றது அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ராலே ஃப்ளோ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ராலே ஃப்ளோவை ஹெச்எஸ் டயக்ராம்ல பிளாட் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி வரையணும், அதாவது இதுக்கு அடிப்படை ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் இப்போ திரும்ப சொல்ல விரும்பல. பட் இந்த ராலே லைன்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா, இந்த கீழே ஒரு லைன் இருக்கு. இது வந்து ms greater than 1. மேல ஒரு லைன் இருக்குது. அது வந்து ms less than 1ன்னு கொடுத்துருக்கு. இந்த மேல உள்ள லைனும் கீழே உள்ள லைனும் S அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல போய் சந்திக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு பேரு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் என்ட்ரோபி. ராலே ஃப்ளோல அந்த பாயிண்ட் எஸ்ல தான் கிரிட்டிக்கல் கண்டிஷன், அதாவது மேக் நம்பர் 1. ஸோ ராலே டயக்ராம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹெச்எஸ் டயக்ராம் போட்டு இந்த ஹேர்பின் மாதிரி இருக்கிறத போட்டு அந்த எஸ் பாயிண்ட்டை குறிக்கணும். அப்போ எஸ் பாயிண்ட்ல m ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த கீழே உள்ள லைன், அதாவது மேக் நம்பர் கிரேட்டர் தேன் 1 இருக்கிற லைன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டக்டுக்குள்ள ராலே ஃப்ளோ நடக்குது அப்படின்னா உள்ள போகக்கூடிய கேஸோட மேக் நம்பர் போக போக குறையும். குறைஞ்சு 1 அப்படின்ற வேல்யூக்கு வந்துடும். அதே நேரத்துல உள்ள போகக்கூடிய மேக் நம்பர் 1 விட குறைவா இருந்தது அப்படின்னா அந்த மேக் நம்பர் அதிகரிச்சுக்கிட்டே போகும். எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் போகும் அப்படின்னா m ஈக்குவல் டு 1 அப்படின்ற வேல்யூ வரைக்கும் போகும். ஸோ டக்டுக்குள்ள ராலே ஃப்ளோ சூப்பர்சானிக்காவும் போகலாம், சப்சானிக்காவும் போகலாம். சூப்பர்சானிக் அப்படின்னா கிரேட்டர் தேன் 1, m is greater than 1. அப்போ சூப்பர்சானிக்கா உள்ள போகும்போது அதோட மேக் நம்பர் குறையுது. சப்சானிக்கா, அதாவது m is less than 1 உள்ள போகும்போது அதோட மேக் நம்பர் கூடுது. இப்போ குறையிறது கூடுறது ரெண்டுக்கும் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1. ஸோ மேக் நம்பர் 1 ரீச் ஆயிருச்சு அப்படின்னா ராலே ஃப்ளோல அதுக்கு மேல எதுவுமே நடக்காது. எதனால அப்படின்னா அந்த கண்டிஷன்ல தான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் என்ட்ரோபி கிடைக்குது. ஸோ அட் எஸ் m ஈக்குவல் டு m ஸ்டார் கிரிட்டிக்கல் ஈக்குவல் டு 1. ஸோ இட் இஸ் கால்டு சோக்டு இல்லைன்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன். சின்ஸ் நோ ஹீட்டிங் இஸ் பாசிபிள் பியாண்ட் எஸ் ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல இருந்து ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் த்ரூஅவுட் த ஃப்ளோ இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது என்ட்ரியை 1 எக்ஸிட்டை 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா T01 is equal to T02.
இதுதான் நம்ம ராலே ஃப்ளோல தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஹெச்ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஹெச் பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா மேக்சிமம் என்தால்பி. ஸோ ஒய் ஆக்சிஸ்ல இந்த கிராஃப்ல வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஹெச் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ட்ரோபி எஸ் இருக்குது. ஸோ மேக்சிமம் என்ட்ரோபி அப்படின்றது எஸ்ன்ற பாயிண்ட்ல கிடைக்குது, மேக்சிமம் என்தால்பி அப்படின்றது ஹெச்ன்ற பாயிண்ட்ல கிடைக்குது. இப்போ மேக்சிமம் என்தால்பி கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ல மேக் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/ரூட் காமா. சரி, இப்போ இந்த ராலே ஃப்ளோல என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இப்போ ஒரு டக்ட் 10 மீட்டர் நீளம் இருக்குது, அதுல உள்ள நுழையக்கூடிய கேஸோட வேகம் m = 2 அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஹெச்எஸ் டயக்ராம்ல m = 2 அப்படின்னா உள்ள போக போக அதோட மேக் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். டக்டோட நீளம் 10 மீட்டரு, உதாரணத்துக்கு அது ஒரு 7 மீட்டர்ல m = 1ன்னு மாறிடும். அப்போ உள்ள நுழையும் போது 2 குறைஞ்சிக்கிட்டே வருது, 1.9, 1.8, 1.7, 1.6 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 7வது மீட்டர்ல 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 3 மீட்டர் லென்த்ல என்ன நடக்கும் அப்படின்னா அதே 1 அப்படின்ற வேல்யூலயே போகும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மேக் நம்பர் 1 ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நீளம் தேவை. அந்த நீளத்துக்கு அப்புறம் நீளம், அதாவது டக்டோட நீளம் அதோட ஜாஸ்தி இருந்தாலும், அந்த நீளத்தோட ஜாஸ்தி இருந்தாலும் மேக் நம்பரோட எஃபெக்ட் இருக்காது. அதே மாதிரி இப்போ அதே 10 மீட்டர் நீளம் உள்ள ஒரு டக்டுக்குள்ள மேக் நம்பர் ஸ்டார்டிங்ல வந்து 0.3 அப்படின்னு உள்ள போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கூடும். 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 1. ஸோ 1 அப்படின்றது உதாரணத்துக்கு 5வது மீட்டர்ல ரீச் ஆயிருச்சு அப்படின்னா 6வது மீட்டர் 7வது மீட்டர்லையும் அதே 1 தான் இருக்கும். டயக்ராம்ல ஹெச்ன்ற பாயிண்ட்ல m = 1/√of காமா. ஸோ இந்த எஸ்ல வந்து m = 1, அதே மாதிரி ஹெச்ல வந்து m = 1/√, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல பார்ட் பில கேட்டிருக்காங்க. 6 மார்க் கேள்வி, 8 மார்க் கேள்வி. இந்த டெரிவேஷன் கிளாஸ்ல பண்ணியிருக்கிறேன். இதே இது கூகுள் கிளாஸ் ரூம்ல நோட்ஸ்ல இருக்குது, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இங்க திருப்பி அதை சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராலே லைன் வித் கான்ஸ்டன்ட் என்தால்பி லைன்ஸ் ஆன் பிவி டயக்ராம், இன்னொன்று ராலே லைன் வித் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி லைன்ஸ் ஆன் பிவி டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்கு. இதுவும் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், லெக்சர் நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். இது கேட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை வரைஞ்சு இதை மட்டும் போட்டு வச்ச டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோ. அது நம்ம கிளாஸ்ல நடத்தும் போது இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ ஃபேன் ஆஃப் ஃப்ளோ எப்படி நம்ம ராலே ஃப்ளோல பார்த்த மாதிரியே இங்கேயும் ஹெச்எஸ் டயக்ராம் இருக்கு. இதுல இந்த ஃபேனோ லைன் அப்படின்றது இந்த ஏல இருந்து பி வரைக்கும் வரக்கூடிய கர்வ், கிட்டத்தட்ட ஒரு பேரபோலா மாதிரி இருக்கு. இதுல வேற வேற செக்ஷன்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. இந்த கீழ்ப்பகுதி பில இருந்து சி அது வரைக்கும் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி வந்து லோயர் பிரான்ச். அது எதை குறிக்குது அப்படின்னா சூப்பர்சானிக் ஃப்ளோவை குறிக்குது. அதே மாதிரி ஏல இருந்து இந்த சி வரைக்கும் ஒரு பகுதி இருக்கு கர்வு, அது வந்து சப்சானிக் ஃப்ளோவை குறிக்குது. அது வந்து அப்பர் பிரான்ச். இப்போ ஏன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், பின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த சி அப்படின்றது என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் கண்டிஷன். இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா m = 1.
ஸோ சின்ற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த ஒரு டாட்டர் லைன் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அந்த பாயிண்ட் தான் சி. அந்த இடத்துல m ஈக்குவல் டு 1, மேக் நம்பரோட வேல்யூ வந்து 1. இப்போ ராலே ஃப்ளோ மாதிரியே இதுலேயும் என்ன அப்படின்னா, ஒரு டக்டுக்குள்ள போகக்கூடிய கேஸோட வெலாசிட்டி சூப்பர்சானிக்கா, அதாவது அதோட மேக் நம்பர் 1 விட ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா, ஃபேன் ஆஃப் ஃப்ளோ நடந்தது அப்படின்னா அதோட மேக் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளோ தூரம் குறையும்? 1 வரைக்கும் குறையும். அதுக்கு கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அதுக்கு கீழே குறைஞ்சது அப்படின்னா என்ட்ரோபி வேல்யூ குறையுது. இப்போ பிலேருந்து சி வரைக்கும் என்ட்ரோபி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ட்ரோபி எஸ்ன்றது கூடிக்கிட்டே போகும். சிக்கு அப்புறம் என்ட்ரோபி வேல்யூ குறையும். நமக்கு ஏற்கனவே தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருக்கிறோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். அது வந்து ஃபிசிக்கல் லா. ஸோ அப்போ இங்கே என்ட்ரோபி நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து இம்பாசிபிள். அதனால மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூவே வந்து 1. இதே ரீசன்னால தான் ராலே ஃப்ளோலையும் அந்த லிமிட்டிங் கண்டிஷன், அதாவது கிரிட்டிக்கல் கண்டிஷனில் மேக் நம்பர் வந்து 1 வருது. இதே இது ஃப்ளோ சப்சானிக்காக இருந்தது அப்படின்னா அதோட மேக் நம்பர் கூடிக்கிட்டே வருது. எவ்வளோ தூரம் கூடும் அப்படின்னா பலரையும் மேக் நம்பர் ஈக்குவல் டு 1. ஏன் அதுக்கு மேலே கூட மாட்டேங்குது? பலபடி இந்த சைடு வரும்போது மேக் நம்பர் என்ட்ரோபி வந்து குறையுது, அதாவது நெகட்டிவாக போகுது. என்ட்ரோபி நெகட்டிவாக போச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் இஸ் இம்பாசிபிள். அதனால லிமிட்டிங் வேல்யூ இஸ் m ஈக்குவல் டு 1. இப்போ இந்த விளக்கப்படத்தை தான் சொல்கிறதுக்கு இங்கே ஒரு டக்ட் காமிச்சிருக்கிறோம். இதில் 1, 2 அப்படின்றது வந்து சப்சானிக், சிவப்பு கலரில் காமிச்சிருக்கு. அந்த சப்சானிக் வந்து இந்த இருக்குது. 1 ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே எடுத்திருக்கு, 2 இந்த பக்கம் வருது. அதே மாதிரி சூப்பர் சானிக் வந்து ப்ளூ கலரில் காமிச்சிருக்கு, அது இந்த இருக்குது 3, 4. ஸோ 400 பாயிண்டில் ப்ரெஷர் P4, 100 பாயிண்டில் ப்ரெஷர் P1. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபேன் ஆஃப் ஃப்ளோவில் H0 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ நாட் அப்படின்றது ஸ்டாக்னேஷன் கண்டிஷன். அப்போ H0 அப்படின்னா ஸ்டாக்னேஷன் என்தால்பி, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேள்வி, அதாவது எக்ஸ்பிளைன் ஃபேன் ஆஃப் ஃப்ளோ வித் பிளாட் ஆஃப் ஹெச்எஸ் டயக்ராம் அப்படின்ற கொஸ்டின் வந்து 12A1, அதாவது பார்ட் பியில் 6 மார்க்கோ 8 மார்க் கேள்வியோ நவம்பர் டிசம்பர் 2018 இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து இந்த படத்தை அப்படியே வரைஞ்சி இந்த ரைட் சைடில் இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். ஸோ டியூ டு சப்சானிக் ஃப்ளோ 1 to 2, 1லேருந்து 2 வரைக்கும் சப்சானிக் ஃப்ளோ, அங்கே என்ன நடக்குது? வெலாசிட்டி குறையுது, அதாவது வெலாசிட்டி தப்பாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். வெலாசிட்டி இங்கே கூடணும். ஸோ இது கிளாஸ் நோட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக் நம்பர் வந்து கூடிக்கிட்டே போகுது. மேக் நம்பர் கூடுது அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து கூடணும். அதே மாதிரி இங்கே வந்து இது குறையணும். சூப்பர்சானிக் ஃப்ளோவில் வந்து வெலாசிட்டி வந்து குறையணும். இதை கிளாஸ் நோட்ஸில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்லைடில் நம்ம ஐசோதெர்மல் ஃப்ளோ பற்றி படிப்போம். ஓகே, இப்போ ஐசோதெர்மல் ஃப்ளோ. எதனால டிஎஸ் டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னம்னா, ஐசோதெர்மல் மீன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது டக்ட் வழிய கேஸோட டெம்பரேச்சர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதனால ஒய் ஆக்சிஸில் டி டெம்பரேச்சர், எக்ஸ் ஆக்சிஸில் என்ட்ரோபி எஸ். இதை வச்சு நம்ம வரைஞ்சாச்சு. ஐசோதெர்மல் லைன் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படி கொடுத்தாச்சு. இது வந்து லோக்கஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன் ஸ்டேட்ஸ்.
ஸோ ஸ்டாக்னேஷன் அப்படின்னா ஒரு நிலையான, அந்த ஸ்டாக்னேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வெலாசிட்டி இஸ் 0. இப்போ வெலாசிட்டியை 0 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா அந்நேரம் ப்ராப்பர்ட்டி எப்படி மாறும்? அது ஸ்டாக்னேஷன் கண்டிஷன். சரி, இப்போ இந்த கிராஃபை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். நடுவில் ஒரு லைன் கொடுத்துருக்கு. அது எக்ஸாக்டாக ரெண்டாக பிரிக்கிறதுன்னு இல்லை, ஒரு 2 பகுதியாக பிரிச்சிருக்கு. எக்ஸாக்டாக அந்த நடுவில் உள்ளது தான் கிரிட்டிக்கல் கண்டிஷன். லெஃப்ட் சைடில் உள்ளது ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கு, ரைட் சைடில் இருக்கிறது டீசலரேஷன் கொடுத்துருக்கு. ஆக்சலரேஷனுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா m is less than 1 divided by root gamma. அதாவது ஆக்சலரேஷன் அப்படின்றது சப்சானிக் ஃப்ளோ. ஒரு டக்டுக்குள்ள கேஸ் வந்து சப்சானிக் கண்டிஷன்ல உள்ள போச்சு அப்படின்னா என்ன கண்டிஷன்? ஐசோதெர்மல் கண்டிஷன்ல உள்ள போச்சு அப்படின்னா அதோட மேக் நம்பர் கூடும், ஆக்சலரேட் ஆகும். அதே இது ஐசோதெர்மல் டக்டுக்குள்ள மேக் நம்பர் கிரேட்டர் தேன் 1 உள்ள போச்சு அப்படின்னா அதோட மேக் நம்பர் குறையும். ஏற்கனவே நம்ம ராலே ஃப்ளோ, ஃபேன் ஆஃப் ஃப்ளோவில் பார்த்த மாதிரி தான். ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் மேக்ஸிமம் மேக் நம்பர் பாசிபிள் வந்து 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் காமா. ஸோ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் காமா தான் மேக்ஸிமம் பாசிபிள் மேக் நம்பர். போன 2 கேஸ்லையும் m ஈக்குவல் டு 1. இங்கே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் m is equal to 1 divided by root gamma. அந்த இது எப்படி வந்துச்சுன்ற ப்ரூஃப் கிளாஸில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்து படிச்சுக்கோ. சரி, இப்போ இதில் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன், assumptions to derive equations for isothermal flow. இந்த கிராஃப் எப்படி வரைஞ்சோம்? இதுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணுமே. அந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறதுக்கு சில அசம்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. அப்போ ஃபேன் ஆஃப் ஃப்ளோ ராலே ஃப்ளோக்கு கிடையாதா? அதுக்கும் இருக்குது. அது எல்லாமே கிளாஸில் சொல்லியிருக்கிறேன், நோட்ஸில் இருக்குது, கூகுள் கிளாஸ் ரூமில் லெக்சர் நோட்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோ, அது 2 மார்க் கேள்வியில் கேட்கலாம். சரி, இப்போ இந்த யூனிட் நம்பர் 2ல் ஃப்ளோ த்ரூ டக்ட்ஸில் மொத்தமே 3 பிரிவு தான். ஒன்று ராலே ஃப்ளோ, ஒன்று ஃபேன் ஆஃப் ஃப்ளோ, ஒன்று ஐசோதெர்மல் ஃப்ளோ. இதில் நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன கேஸ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஃபார்முலாஸ் வந்து தேவை கிடையாது. பட் ஃபார்முலாஸ் வந்து எசென்சியல். அந்த ஃபார்முலா வச்சு தான் கேஸ் டேபிளே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஃபார்முலாலாம் என்னது அப்படின்னா டெம்பரேச்சருக்கும் ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன், ப்ரெஷருக்கும் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷருக்கும் உள்ள ரிலேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் டி பை டி நாட், பி பை பி நாட், ரோ பை ரோ நாட், டென்சிட்டிக்கு ஸ்டாக்னேஷன் டென்சிட்டிக்கும் ரிலேஷன். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த ரிலேஷன் எல்லாமே கிளாஸில் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். அதை நான் திருப்பி இங்கே சொல்ல விரும்பலை. ராலே ஃப்ளோக்கு இருக்குது, ஃபேன் ஆஃப் ஃப்ளோக்கு இருக்குது, ஐசோதெர்மல் ஃப்ளோக்கு இருக்குது. இது எல்லாமே கொடுத்துருக்கு. அதை பார்த்து படிச்சுக்கோ. பட் அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேபிள்லையும் இருக்குது, டேபிள் அந்த வேல்யூஸும் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பலபடி இப்போ பார்ப்போம். இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே கொடுத்துருக்கு. அது எந்த வருஷம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டதுன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து ஹோம்ஒர்க்காக 8ஆம் தேதி நான் கொடுத்துருக்குறேன் போன பேட்சுக்கு. அதுக்கப்புறம் டக்ட் அப்படின்றதுனால ஒரு ரஃப்பாக ஒரு ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்கு. இங்கே டக்டோட ஜாமெட்ரி வந்து ப்ராப்ளத்தில் கொடுக்கல. பட் நான் ஜென்ரலாக சர்க்குலர்னு அசியூம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கத்துக்காக இங்கே காமிச்சிருக்கிறேன்.
என்ட்ரி ஆகிறது 6ஆம் மார்க் காமிச்சிருக்கு. எக்ஸிட் ஆகிறது 6ஆம் மார்க் காமிச்சிருக்கு. என்ட்ரிய வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸிட்ட வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிற டேட்டாவ எழுதணும். வெலாசிட்டி அட் என்ட்ரி, பிரஷர் அட் என்ட்ரி, டெம்பரேச்சர் அட் என்ட்ரி, ஸ்டாக்னேஷன் என்தால்பி சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்னா எக்ஸிட் மேக் நம்பர், எக்ஸிட் பிரஷர், எக்ஸிட் டெம்பரேச்சர் அண்ட் எக்ஸிட் வெலாசிட்டி. இதுதான் கேட்டிருக்கு. எக்ஸிட் மேக் நம்பர், எக்ஸிட் பிரஷர், எக்ஸிட் டெம்பரேச்சர், எக்ஸிட் வெலாசிட்டி. இப்போ எக்ஸிட் மேக் நம்பர் அப்படின்னா M2, எக்ஸிட் பிரஷர் அப்படின்னா P2, எக்ஸிட் டெம்பரேச்சர் அப்படின்னா T2, எக்ஸிட் வெலாசிட்டி அப்படின்னா C2. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்லெட் கண்டிஷன் C1, T1, P1 கொடுத்தாச்சு. அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து ராலே ஃப்ளோவா, ஃபேனோ ஃப்ளோவா, ஐசோதெர்மல் ஃப்ளோவா அப்படின்றது நமக்கு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் F மோஸ்ட்லி ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபேனோ ஃப்ளோ. அது கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அது ராலே ஃப்ளோ. இன்னொன்று, இங்க இன்க்ரீஸ் இன் ஸ்டாக்னேஷன் என்தால்பின்னு கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டாக்னேஷன் என்தால்பி கூடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஃபேன் ஆஃப் ஃப்ளோ கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபேன் ஆஃப் ஃப்ளோவில் வந்து ஸ்டாக்னேஷன் என்தால்பி இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ அந்த ஸ்டாக்னேஷன் என்தால்பி வந்து கூடுது அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு ஹீட் அடிஷன் நடக்குது. அதனால இது வந்து நமக்கு ராலே ஃப்ளோ. இதை முதல் டிசைட் பண்ணிடணும். ஏன் ஐசோதெர்மல் ஃப்ளோவா இல்லை அப்படின்னா, ஐசோதெர்மல் ஃப்ளோ அப்படின்னாலும் அவங்க டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் இங்கே டெம்பரேச்சர் அட் என்ட்ரி T1 300 கெல்வினா இருக்கு. எக்ஸிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கு. இன்னொன்று, ஐசோதெர்மல் ஃப்ளோல ஹீட் டிரான்ஸ்ஃபரும் இருக்கும், ஃப்ரிக்ஷனையும் கன்சிடர் பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன் இங்கே ஃப்ரிக்ஷன் வேல்யூ கொடுக்கல, எஃப்ன்ற வேல்யூ கொடுக்கல. அதனால இது ஐசோதெர்மல் ஃப்ளோவும் கிடையாது, ஃபேன் ஆஃப் ஃப்ளோவும் கிடையாது, இப்போ ஆட்டோமேட்டிக்காக ராலே ஃப்ளோ. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு சொல்யூஷன் தீர்வில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்த உடனே M1 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ப்ராப்ளத்தில் M1 டைரெக்டாக கொடுக்கல. பட் M1 வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? C1 இருக்குது, T1 இருக்குது. இப்போ T1ன்றது உள்ள நுழையக்கூடிய டெம்பரேச்சர், C1 அப்படின்றது உள்ள நுழையக்கூடிய வெலாசிட்டி. நமக்கு மேக் நம்பர் உள்ள நுழையக்கூடியது வந்து M1. அப்போ C1 பை A1. A1 தெரியாது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா ஆர் T1. T1 வேல்யூ கொடுத்துருக்கு. R வந்து 287, காமா வந்து 1.4 இங்கே கொடுத்தாச்சு. அப்போ அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 347.2 மீட்டர் பெர் செகண்ட். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மேக் நம்பர் at 1 is equal to 0.16. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மேக் நம்பர் M1 வச்சு ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன டேபிள் சார் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டக்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேஸ் வந்து ஐசென்ட்ராபிக் ஃப்ளோ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். டக்ட்டுக்கு உள்ள போன பிறகுதான் ராலே ஃப்ளோ, போறதுக்கு முன்னாடி ஐசென்ட்ராபிக் ஃப்ளோ அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ 1ன்ற கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டேபிள் 3.2 ஐசென்ட்ராபிக் டேபிள். ஏன் 3.2? காமா இஸ் 1.4 இங்கே கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 28ல இருந்து T/T0 is equal to 0.9949 அப்படின்ற வேல்யூவை எடுத்துட்டோம். டேபிள்ல வந்து எடுத்தாச்சு. எப்படி எடுக்கணுன்றது ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்த்தோம். இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா T1 divided by T01 எழுதிக்கிறோம். ஏன் T1 T01 எழுதுறோம் அப்படின்னா,
இந்த 0.9949ன்ற வேல்யூ வந்து M1 அப்படின்ற வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கா கேஸ் டேபிள்ல இருந்து எடுத்தது. அதனால இத T1, TO1ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா T1 ப்ராப்ளத்துல 300 கெல்வின்னு குடுத்திருக்கு. அப்ப அதிலிருந்து நம்ம TO1 கண்டுபிடிச்சிடலாம். சரி. இதுக்கு அடுத்து இந்த ப்ராப்ளத்துல எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் பார்க்கலாம். போன ஸ்லைட்ல M1 வேல்யூ கண்டுபிடிச்சோம். அது வந்து 0.16. அந்த 0. ஸோ M1 0.16ன்னு கண்டுபிடிச்ச வேல்யூல இருந்து போன ஸ்லைட்ல டேபிள் 3.2ல இருந்து நாட் வேல்யூவை எடுத்து அதிலிருந்து T01 என்னன்றதை கண்டுபிடிச்சோம். எதுக்காக அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். M1 எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கேஸ் டேபிள்ஸ்ல இருந்து வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா மேக் நம்பர் தான் ரெஃபரன்ஸ். இப்போ 1வது கண்டிஷன்ல மேக் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ராலே ஃப்ளோ அதுக்காக சால்வ் பண்ண போறோம். இப்போ ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்கு அப்படின்னா 2வது கண்டிஷன்ல டெம்பரேச்சர், பிரஷர், வெலாசிட்டி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போ அதுக்கு நம்ம வந்து இப்போ ஐசென்ட்ராபிக் டேபிள் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ராலே ஃப்ளோ. உள்ள போன பிறகு ராலே ஃப்ளோ இருக்கும். அதாவது ஹீட் அடிஷன் இருக்குது. இப்போ ஹீட் அடிஷன் எடுக்கும்போது அது வந்து ஐசென்ட்ராபிக்கா இருக்காது. இப்போ அதனால நம்ம என்ன பண்றோம்? ராலே டேபிள் 8.2 யூஸ் பண்றோம். எதுக்காக 8.2? காமா வேல்யூ 1.4. அப்போ 8.2 டேபிள்ல M1 ஈக்குவல் டு 0.16 அப்படின்ற வேல்யூக்கு நேர டேபிள்ல பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கும். P2 by P star is equal to 0.2317. இங்க பிராக்கெட் போட்டு M1 போட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இது M1 வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ளது. டேபிள்ல P2 by P star தான் இருக்கும். நம்ம இங்க M1 நம்ம இங்க ஏன் போடுறோம் அப்படின்னா அது வந்து இந்த 2.317ன்றது வந்து M1க்கு கரஸ்பாண்டிங்கான P2 by P star வேல்யூ. அதே மாதிரி M1க்கு கரஸ்பாண்டிங்கான T2 by T star வேல்யூ டேபிள்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா 0.137. M1க்கு கரஸ்பாண்டிங்கான T0 by T0 ஸ்டார் எடுத்தோம் அப்படின்னம்னா அது 0.115. சரி, இந்த டேட்டாவை டேட்டா புக்ல இருந்து எடுத்துட்டோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளத்துல ஸ்டாக்னேஷன் என்தால்பி எவ்வளவு கூடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது சேஞ்ச் இன் ஸ்டாக்னேஷன் என்தால்பி. இப்போ உள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஸ்டாக்னேஷன் என்தால்பி வந்து மாறிடுது. அதோட வேல்யூ எவ்வளவு 1170ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக்னேஷன் என்தால்பி ரைஸ் ஃபார்முலா வந்து டெல்டா H நாட் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு T02 மைனஸ் T01. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த T02 அப்படின்றது என்னது? எக்ஸிட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர். T01ன்றது என்னது? எக்ஸிட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இன்லெட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர். இப்போ இந்த ப்ராப்ளத்துல சிபி வேல்யூ கொடுத்துருக்கு, டெல்டா H நாட் வேல்யூ கொடுத்துருக்கு. T01 போன ஸ்லைடில் நம்ம டேபிள் 3.2ல இருந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? எல்லா வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அன்னோன் T02 இது மட்டும் தான் தெரியாது, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த T02வை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் T01 நம்ம கண்டுபிடிச்சோம் போன ஸ்லைடில். சரி,
இப்போ ப்ராப்ளத்துல ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் அட் பாயிண்ட் 2 கேட்கவே இல்லையே. அவங்க கேட்டிருக்கிற வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் தானே. எக்ஸிட் ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கேட்கலையே. எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலேஷன் ரொம்ப 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 முக்கியம். இதே மாடல்ல ப்ரெஷருக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ T02 டிவைடட் பை T01 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, T02 டிவைடட் பை T0 ஸ்டார் டிவைடட் பை T01 டிவைடட் பை T0 ஸ்டார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த T0 ஸ்டாரும் T0 ஸ்டாரும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது? T02 டிவைடட் பை T01. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப T02 பை T01ன்றத இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா, T0 டிவைடட் பை T0 ஸ்டார் அட் M2. ஏன் M2ன்னு எழுதுறோம்? இங்க வந்து கண்டிஷன் 2ன்னு கொடுத்தாச்சு எக்ஸிட்ல. எக்ஸிட்ல மேக் நம்பர் 2ன்னு இருக்கு. மேக் நம்பர் வந்து M2. அப்ப எக்ஸிட் மேக் நம்பர் M2க்கு நேர டேபிள்ல T0 டிவைடட் பை T0 ஸ்டார் எழுதலாம் பார்த்து. இந்த இங்க M1க்கு நேரா பார்த்து எழுதியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸிட்டுக்கு எழுதலாம். இங்க T0 பை T0 ஸ்டார் அட் M1 இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு இங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, T02 வேல்யூ இங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு. T01 வேல்யூ போன ஸ்லைட்ல கண்டுபிடிச்சாச்சு. T0 பை T0 ஸ்டார் அட் M1 இந்த இருக்கு. அப்ப இந்த 3 வேல்யூமே தெரியும். தெரியாத ஒரே வேல்யூ என்னது? இந்த தெரியாத ஒரே வேல்யூ வந்து T0 பை T0 ஸ்டார் அட் M2. அப்ப அதை தவிர மிச்ச எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, T0 டிவைடட் பை T0 ஸ்டார் அட் M2 என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூ வந்துடுச்சு. சரி, இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் டேபிள்ஸ்ல ரிவர்ஸ்ல போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இங்கேயும் அதே தான். இங்க என்ன பண்ண போறோம்? T0 டிவைடட் பை T0 ஸ்டார் வேல்யூ வந்து 0.56ன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க? கண்டிஷன் 2ல எக்ஸிட்ல. ஆனா அந்த M2 வேல்யூ நமக்கு இப்ப தெரியாது. M2ன்றது நமக்கு தெரியாது. பட் இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ M2க்கு கரஸ்பாண்டிங்கா T0 பை T0 ஸ்டார் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்றது 0.56ன்றது இங்க இருந்து இந்த ரிலேஷன் மூலமா கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வேல்யூவை வச்சு M2வை கண்டுபிடிக்க போறோம். யூஸ்வலா M2வை வச்சு T0 டிவைடட் பை T0 ஸ்டார் கண்டுபிடிப்போம். பட் இங்க வந்து T0 டிவைடட் பை T0 ஸ்டார் வேல்யூ 0.56 வச்சு M2வை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, corresponding to T0 divided by T0 star at M2 equal to 0.56 from table 8.2 page 111 M2 equal to 0.42. இதை ரீட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ எப்படி நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்றதுக்கு இப்போ ஒரு விளக்கப்படம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டேபிள் 8.2 பேஜ் நம்பர் 111 ராலே ஃப்ளோ காமா ஈக்குவல் டு 1.4. இதில் T0 டிவைடட் பை T0 ஸ்டார் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு. இதில் வரிசையாக கீழே வந்தோம் அப்படின்னம்னா நமக்கு தேவையான 0.56 இல்லை, ஆனால் 0.564 இருக்கு. ஸோ அந்த நியரஸ்ட் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நேராக லெஃப்ட் சைடில் எம் வேல்யூ என்ன இருக்குது? 0.42. இந்த 0.42 தான் இங்கே எழுதியிருக்கிறோம். சரி, இந்த 0.42 மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இதே 0.564க்கு நேர மிச்ச சில வேல்யூவையும் நம்ம எடுத்து எழுதுறோம். அந்த வேல்யூனால நாம மிச்ச எக்ஸிட் ப்ரெஷர், எக்ஸிட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போறோம். எந்தெந்த வேல்யூ அப்படின்னா இந்த ஆரோ மார்க்ல காமிச்சிருக்கு. இந்த ஆரோ மார்க்ல 0.42ன்றது M2 ஏற்கனவே எழுதியாச்சு. மிச்சத்தை என்ன எடுத்து எழுத போறோம்? P by P star equal to 1.
925 அப்படின்ற வேல்யூவையும் T/T ஸ்டார் அதுக்கு நேரா 0.653 அப்படின்ற வேல்யூவையும் நம்ம நோட் புக்ல எடுத்து எழுத போறோம். அதை இங்க எழுதியாச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த P2, T2 வேல்யூஸை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத இப்ப பார்ப்போம். இப்போ ப்ராப்ளத்துல கேட்டிருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ஒன் பை ஒன்னா கண்டுபிடிப்போம். எம் M2 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். P2, T2, C2 இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் P2. P2 by P1 அப்படின்றத P2 by P ஸ்டார் divided by P1 by P ஸ்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்ம போன ஸ்லைடில் பார்த்த மாதிரியே தான். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த P ஸ்டாரையும் இந்த P ஸ்டாரையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா P2 equal to P2, P1 equal to P1, அதாவது அதே ரிலேஷன் தான் கிடைக்கும். அப்போ இந்த ரிலேஷனை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா P by P ஸ்டார் M2. ஏன்னா இங்கே ப்ரெஷர் P2 இருக்குது, அதை பல M2 போட்டோம். அதாவது M2ன்ற கேஸில் P2 எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி P1 by P ஸ்டாரை P by P ஸ்டார் M1ன்னு எழுதிக்கலாம். இந்த P by P ஸ்டார் M2ன்றத போன ஸ்லைடில் நம்ம டேட்டா புக்லேருந்து பார்த்து எழுதணும். அதே மாதிரி P by P ஸ்டார் M1ன்றது ஏற்கனவே டேபிள் 8.2லேருந்து பார்த்து எழுதியாச்சு. அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி P1 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம P2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி P1 வேல்யூ, P1 வந்து 0.35 பார்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா P2 கிடச்சிருச்சு. இதே மாதிரி டெம்பரேச்சர் T2. டெம்பரேச்சர் T2க்கும் T2 by T1 is equal to T2 by T star, T1 by T starன்னு எழுதி அதை இப்படி மாற்றி எழுதி T2 by T1 போட்டுட்டு இந்த வேல்யூ T by T star M2 போன ஸ்லைடில் பார்த்து எழுதியிருக்கிறோம். T by T star at M1 அதையும் ஏற்கனவே டேபிள்ஸ்லேருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த T1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி T1ன்றது எவ்வளவு 300 கெல்வின் கொண்டு போனோம் அப்படின்னா T2 வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ ப்ராப்ளத்தில் கேட்ட M2 கண்டுபிடிச்சாச்சு, P2 கண்டுபிடிச்சாச்சு, T2 கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி அட் த எக்ஸிட். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் மேக் நம்பர் M2 is equal to C2 by A2. M2 நமக்கு தெரியும் 0.64 is equal to, தப்பா டைப் பண்ணியிருக்கிறேன், இங்கே 0.64 கிடையாது, 0.42 தான் கரெக்டான வேல்யூ. இது தப்பு. So this is wrong. 0.42 இதுதான் கரெக்டான வேல்யூ. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. சரி, this is equal to C2 divided by root of gamma R2. ஏன் root of gamma R2ன்னு போட்டாச்சு? ஏன்னா அது A2 வேல்யூ. இப்போ நமக்கு gamma வேல்யூ தெரியும், R வேல்யூ தெரியும், T2 இந்த இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா C2 equal to 318.35 மீட்டர் per செகண்ட். எல்லா ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா டெல்டா H நாட் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு T02 மைனஸ் T01 இது ஒன்று தான் நம்ம ஃபார்முலா வெளியிலேருந்து பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த ரிலேஷன் P2 by P1 அப்படின்றது இந்த ரிலேஷன், T2 by T1 இந்த ரிலேஷன், இந்த ரெண்டு ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ டேட்டா வந்து கொடுத்துருக்கிறதுலேருந்து எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணி கேஸ் டேபிள்ஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து
எப்படி நம்ம கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்கே பார்த்துருக்கு. இதே மாதிரி அடுத்ததுல ஃபேன் ஆஃப் ஃப்ளோக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இது ஃபேன் ஆஃப் ஃப்ளோ. எப்படி இது ஃபேன் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துல ஃப்ரிக்ஷன் இஸ் 0.003 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்துட்டாலே இது கண்டிப்பா ராலே ஃப்ளோ கிடையாது. ஆனால் இது ஐசோதெர்மல் ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ப்ராப்ளத்துல எங்கேயுமே ஐசோதெர்மல் அப்படின்னு கொடுக்கல. அப்போ இது பியூர் ஃபேன் ஆஃப் ஃப்ளோ ப்ராப்ளம். இதுல 5 சப்டிவிஷன் ஆன்சர் கேட்டிருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், velocity of air, distance of this section from the inlet and mass flow rate. Distance of this section அப்படின்னா length, அதாவது இந்த டக்டோட length. இதில் என்ன கொடுத்துட்டாங்க, ஏர் என்டர்ஸ் எ பைப். ஸோ இப்போ டக்ட்ன்றது ஒரு பைப்பு இந்த மாதிரியே இருக்குது. 25 mm டயமீட்டர், இந்த உள்ள இன்சைட் டயமீட்டர் இருக்கு இல்லையா, இது 25 at a Mach number of 2.4. அப்போ உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய மேக் நம்பர் 2.4 and stagnation temperature of 300 Kelvin, அதாவது T01 equal to 300 Kelvin and static pressure. Stagnation pressure இல்ல, static pressure கொடுத்திருக்கு. இது coefficient of friction கொடுத்திருக்கு. Determine the following for a section at which the Mach number reaches 1.2. என்ன கேட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல மேக் நம்பர் 1.2 மாறப்போகுது, அந்த இடத்துல ப்ரெஷர், டெம்பரேச்சர், வெலாசிட்டி கேட்டிருக்கு. அது போக உள்ள நுழையக்கூடிய மேக் நம்பர் வந்து 2.4, அது 1.2 மாறப்போகுது. அது மாறுறதுக்கு எவ்வளவு நீளம், டிஸ்டன்ஸ், லென்த் தேவை அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதணும். M1 கொடுத்தாச்சு, D diameter of the pipe 25 mm கொடுத்தாச்சு, F கொடுத்தாச்சு, M2 1.2. ஸோ M2ன்றது வெளியேறக்கூடிய இடம் கிடையாது, அது வெளியேறக்கூடிய இடமாவும் இருக்கலாம். நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல 1.2 வரப்போகுது, அது ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்து T01 ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் 300 கெல்வின். அடுத்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் P1 equal to 0.5 bar கொடுத்தாச்சு. அடுத்த சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு, ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கேட்டிருக்கு. ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். அப்போ எடுத்தவொடனே என்ன பண்றோம் அப்படின்னா, M1 இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் டு M1, M1ன்றது எவ்வளவு 2.4, from table 6.2 page 82, P by P star at M1 equal to 0.311, T by T star at M1 equal to 0.557. ஸோ இதில் M1 கொடுத்துருக்கிறனால டைரெக்டாக கேஸ் டேபிள்ஸில் வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸை எழுதிடலாம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். உள்ள நுழையக்கூடிய மேக் நம்பர் வேல்யூ வந்து 2.4, அப்போ சூப்பர் சானிக் ஃப்ளோ M is greater than 1.
நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஃபேன் ஆஃப் ஃப்ளோல ஒரு டக்ட்டுக்குள்ள போகக்கூடிய கேஸ் வந்து மேக் நம்பர் கிரேட்டர் தேன் 1 இருந்தது அப்படின்னா, அது போக போக உள்ள போக போக அதோட மேக் நம்பர் குறைஞ்சுக்கிட்டே வரும். எவ்வளவு மேக்ஸிமம் குறையலாம்? 1 வரைக்கும் குறையலாம். பட் இந்த ப்ராப்ளத்துல எவ்வளவு வரைக்கும் குறைஞ்சிருக்கு? 1.2 வரைக்கும் தான் குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ அதே டேபிள்ல பேஜ் நம்பர் 84ல இருந்து M2க்கு கரஸ்பாண்டிங்கா என்ன P by P ஸ்டார், என்ன T by T ஸ்டார் இருக்குன்ற வேல்யூவை இங்க எடுத்து எழுதியாச்சு. ஸோ டேபிள்ல இருந்து டைரக்டா இங்க எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம போன ப்ராப்ளத்துல யூஸ் பண்ண அதே ரிலேஷன் P2 by P1 equal to P2 by P ஸ்டார், P1 by P ஸ்டார்னு எழுதிட்டு அதை P by P ஸ்டார் M2, P by P ஸ்டார் M1 எழுதி இந்த ரெண்டு வேல்யூ இந்த P by P ஸ்டார் M2 இங்கே எழுதியிருக்கிறோம் 0.804 டிவைடட் பை P by P ஸ்டார் M1 இங்கே எழுதியிருக்கிறோம் 0.331 இந்த ரெண்டையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்? P2 ஈக்குவல் டு P1 மல்டிப்ளைட் பை இந்த வேல்யூ. P1 என்ன கொடுத்துருக்கு? 0.5 பார். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு P2 static pressure at the section where Mach number is equal to 1.2 அப்படின்றத இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இதே மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? T2வை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அதே மெத்தட் T2 by T1 equal to T2 by T star, T1 by T star இதை எப்படியே எடுத்துகிட்டே போனோம் அப்படின்னம்னா இங்கே என்ன வந்துடுது? T2 equal to 1.67 into T1. ஏன் இங்கே T1 போட்டிருக்கிறோம்? ஏன்னா ப்ராப்ளத்தில் T1 கொடுக்கல. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர், அதாவது T01 கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T1 கண்டுபிடிக்கணும். T1 கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா T2 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும் ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சரில் இருந்து ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர் அட் 1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டேபிள் 3.2க்கு போகிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி டக்டுக்குள்ள சர்க்குலர் டக்டுக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளோ வந்து ஐசென்ட்ராபிக். 1ன்ற கண்டிஷன் வரைக்கும் ஐசென்ட்ராபிக். உள்ள நுழைஞ்ச பிறகு டக்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு தான் அது ஃபேன் ஆஃப் ஃப்ளோ ஃப்ரிக்ஷன் எஃபெக்ட்லாம் வருது. அப்போ 1ன்ற கண்டிஷனில் ப்ராப்பர்ட்டி எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம ஐசென்ட்ராபிக் கண்டிஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதே தான் நம்ம ராலே ஃப்ளோலையும் பார்த்தோம். அப்போ டேபிள் 3.2ல ஒன்றாவது கண்டிஷனில் மேக் நம்பர் M1 தட் இஸ் ஈக்குவல் டு 2.4. அதுக்கு நேராக T by T0 வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றத இங்கே எழுதியாச்சு 0.464. இதில் இருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா T1 divided by T01 எழுதிக்கலாம். ஏன் T1 by T01 எழுதுறோம்? ஏன்னா இந்த வேல்யூ 0.464ன்றது வந்து M1க்கு அதாவது ஒன்றாவது கண்டிஷனில் உள்ளதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்போ T1 divided by T01 எவ்வளவு? 300 கெல்வின்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 0.464 இந்த வேல்யூ. இப்போ இதில் இருந்து T1 ஈக்குவல் டு 139.2 கெல்வின் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ T1 கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி T2 கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம இப்போ சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அட் M2. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இது வந்து ஃபேன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஃபேன் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னாலே டேபிள் வந்து 6. அப்போ கரஸ்பாண்டிங் டு M1 டேபிள் 6.2ல இருந்து P0 by P0 star at M1 equal to 1.030. அதே மாதிரி M2க்கு நேரம் 2.403. இந்த ரெண்டு வேல்யூவும் டேபிள்ல இருந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், டெம்பரேச்சர். அப்போ இதை எப்படி கொண்டு போறோம்? ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் P02 divided by P01 is equal to இந்த மாதிரி ரிலேஷன் ஏற்கனவே எழுதின மாதிரி எழுதி இங்கே வந்து P01 இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு P01 தெரியாது. அதனால P02 equal to 2.33 into P01 போட்டாச்சு. இப்போ P01 நமக்கு வேணும். P01 வேணும் அப்படின்னா அது வந்து இன்லெட் கண்டிஷனில் உள்ள
ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர். அங்கே ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் வந்து ப்ராப்ளத்தில் கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அதில் இருந்து நம்ம P01 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? பழையபடியும் டேபிள் 3.2. எதுக்காக 3.2? ஒன்றாவது கண்டிஷனில் ஐசென்ட்ராபிக்னு போயிட்டு 2.4க்கு நேராக P/P0 = 0.42 அப்படின்றது டேபிள் 3.2ல வந்து எடுத்தாச்சு. அதில் இருந்து நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி P01 கண்டுபிடிச்சிட்டோம். P01 கண்டுபிடிச்ச பிறகு போன ஸ்லைடில் நம்ம கண்டுபிடிச்ச P02 = 2.33 இன்ட்டு P01 அப்படின்றதில் சப்ஸ்டியூட் பண்ணி P02 = 2.82 பார் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ P02 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு P01 தேவை. P01 வேணும் அப்படின்னா அது டைரெக்டாக ப்ராப்ளத்தில் கொடுக்கல, பட் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷர்லேருந்து ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேபிள் 3.2க்கு போய் M1க்கு கரஸ்பாண்டிங்கான P/P0 வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இதே மாதிரி ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் அட் 2, அதாவது T02 அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த இதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபேன் ஆஃப் ஃப்ளோவில் T01 = T02. எதுக்காக அப்படின்னா ஸ்டாக்னேஷன் என்தால்பி இஸ் கான்ஸ்டன்ட். ஃபேன் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா T01 = T02. இது ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி ஃபேன் ஆஃப் ஃப்ளோவில் H01 = H02. ஸோ இப்போ 2 சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வெலாசிட்டி ஆஃப் ஏர். இப்போ மேக் நம்பர் 1.2 மாறும்போது 2.4லேருந்து 1.2 குறையும் போது, அதாவது 1.2 மாறும்போது வெலாசிட்டி என்ன? ரொம்ப சிம்பிள். M2 = C2/A2. M2 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு 1.2, which is equal to C2/A2க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா ஆர் T2. R வேல்யூ தெரியும், காமா வேல்யூ தெரியும். T2 ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு இங்கே C2 கிடைச்சிரும். ஸோ அப்போ தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன வரப்போகுது? டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் ஃப்ரம் த இன்லெட். எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்குது? உள்ளே நுழையும் போது 2.4, ஏதோ ஒரு இடத்துல 1.2 மாறுது. அப்போ உள்ளே நுழையிற இடத்துக்கும் 1.2 மாறுற இடத்துக்கும் இடைப்பட்ட தூரம், அதாவது லென்த் ஆஃப் டக்ட் டு ரீச் M2 = 1.2 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம டேட்டா புக்லேயே, அதாவது டேபிள்ஸ்லேயே 6.2. ஏன் 6.2? இது வந்து ஃபேன் ஆஃப் ஃப்ளோ. M1 = 2.4க்கு நேராக இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். 4 F* Lmax/D அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எழுதிக்கிறோம். 0.409. அதே மாதிரி M2க்கு நேராக அதே வேல்யூ 4 F* Lmax/D = 0.034 எழுதிக்கிறோம். இதில் இருந்து இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். 4 F* Lmax/D = the value corresponding to M1 minus the value corresponding to M2. ஸோ இந்த ரைட் சைடு ஈக்குவேஷனில் M1க்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ வந்து 0.409, இந்த M2க்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ வந்து 0.034 ஏற்கனவே எழுதியாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் 4 அப்படியே வச்சுக்கிறோம். மல்டிப்ளைட் பை எஃப்க்கு வேல்யூ கொடுத்துருக்கு ப்ராப்ளத்தில் 0.003, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நமக்கு எல் வேல்யூ தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் லென்த்து. அப்போ எல் மேக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். டிவைடட் பை டி. டின்றது என்னது? டயமீட்டர் ஆஃப் த பைப். டயமீட்டர் ஆஃப் த பைப் 25 mm தானே கொடுத்துருந்தது. இங்கே என்ன? 0.025, அதாவது 25 மில்லிமீட்டர்ஸை மீட்டர்ஸாக மாற்றிடுறோம். அப்போ மீட்டரை மாற்றும் போது 25 மில்லிமீட்டர் = 0.025. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த M1க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து இந்த வேல்யூ, M2க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து இந்த வேல்யூ. அப்போது எல்மேக்ஸை தவிர மிச்ச எல்லா வேல்யூமே நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. கால்குலேட் பண்ணோம் அப்படின்னோம்னா Lmax = 0.78 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மீட்டர் தூரத்தில் மேக் நம்பர் 2.4லேருந்து 1.2 மாறிடுது.
ஸோ இப்போ 4வது சப்டிவிஷன் ஆன்சர் பண்ணியாச்சு. கடைசி சப்டிவிஷன் மாஸ் ஃப்ளோ ரேட். அந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டுக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். m டாட் ஈக்குவல் டு ρ1 a c1. ஏன் சார் ρ2 a c2 போடலாம் இல்லையா? அதுவும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் கண்டினியூட்டி ρ1 a c1 is equal to ρ2 a c2. ரெண்டு சமமாக தான் இருக்கும். உள்ளே போகக்கூடிய கேஸ் எல்லாமே வெளியில் வந்தாகணும். உள்ளே எதுவும் தேங்கி நிற்காது. ஏன் A1 A2ன்னு போடாமல் ஏன்னு போட்டிருக்கிறோம் அப்படின்னா, டக்ட் டயமீட்டர் கான்ஸ்டன்ட். 25 mm டயமீட்டர், அது யூனிஃபார்மாக 25 தான் போகும். அதனால் A1 A2ன்னு போட தேவையில்லை. ரெண்டும் ஒரே வேல்யூ. அதனால் A. இப்போ C1 நமக்கு தெரியும். ஏற்கனவே ப்ராப்ளத்தில் நமக்கு இருக்குது வேல்யூ. A சர்க்குலர் டயமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ρ1 தெரியாது. ஸோ ρ1க்கு ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கு. P1 divided by RT1. P1 வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு. ஸ்டாட்டிக் ப்ரெஷர், நாட் ஸ்டாக்னேஷன். ஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். டிவைடட் பை 0.287. பல விடையும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த இடத்துல ஆர் வேல்யூ வந்து கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராமில் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டெம்பரேச்சர் T1. ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் இல்லை, ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர். ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் ப்ராப்ளத்தில் 300 கெல்வின்னு கொடுத்துருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஸ்டாட்டிக் டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். டேபிள் 3.2 யூஸ் பண்ணி T1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணி டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு π/4 d². அதாவது πr², அப்படி இல்லைன்னா π/4 d². ரெண்டு ஒன்று தான். πr² இஸ் ஈக்குவல் டு π/4 d². பை வேல்யூ 3.14 divided by 4 multiplied by diameter square. Diameter எவ்வளவு? 25 millimeters, which is equal to 0.025 meters. ஸோ மீட்டரில் போட்டோம்னா நமக்கு இவ்வளோ மீட்டர்ஸ்னு வருது. அப்போது ρ1 தெரிஞ்சிருச்சு, ஏ தெரிஞ்சிருச்சு, சி ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்போது m1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். C1 வந்து நமக்கு கொடுக்கல, பட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா m1 கொடுத்துருக்கு, T1 கொடுத்துருக்கு. ஸோ m1 2.4, இதுலேருந்து C1 கண்டுபிடிச்சிடறோம். C1 கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு 3.58 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸோ இப்போ 5 டிவிஷன்ஸையும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இது ஐசோதெர்மல் ஃப்ளோவில் உள்ள ப்ராப்ளம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. போன மெத்தட் படி இதில் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, டேபிள் 7 யூஸ் பண்ணணும். ஸோ டேபிள் 7 எதுக்காக? ஏன்னா இது வந்து ஐசோதெர்மல் ப்ராப்ளம், அதாவது ஐசோதெர்மல் ஃப்ளோ. ப்ராப்ளத்தை தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஐசோதெர்மல் த்ரூ அவுட் அப்படின்னு இந்த லைனை பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. சொல்யூஷனில் எடுத்தோடனே டேபிளில் இருந்து m1க்கு கரஸ்பாண்டிங் அந்த வேல்யூ எழுதியாச்சு, m2க்கு கரஸ்பாண்டிங் அந்த வேல்யூ எழுதியாச்சு. எல் லென்த் ஆஃப் த டக்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது P2/P1 இந்த ரிலேஷன் எழுதி, ஐசோதெர்மல் டேபிள்ல இருந்து இந்த வேல்யூ எழுதி, m1க்கு கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூ எழுதி, P2/P1 P1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி P2 கண்டுபிடிச்சாச்சு. T2 ஈக்குவல் டு T1, ஏன்னா இது ஐசோதெர்மல், டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்கும். லென்த் டு அப்டைன் லிமிட்டிங் மேக் நம்பர். ஸோ லிமிட்டிங் மேக் நம்பர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராலே ஃப்ளோலையும் ஃபேன் ஆஃப் ஃப்ளோலையும் மேக் நம்பர் 1 வரைக்கும் வரலாம். ஆனால் இங்கே மேக் நம்பர்
1/√γ வரைக்கும் தான் வர முடியும். ஸோ அந்த வேல்யூ என்ன, கிரிட்டிக்கல் மேக் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு டேபிளில் பார்த்தோம்னா அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. லிமிட்டிங் மேக் நம்பர் அச்சீவ் ஆகிறதுக்கு 5.6 மீட்டர் வேணும்னு வந்திருக்கு. அடுத்தது ப்ரெஷர் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இல்லை கிரிட்டிக்கல் ப்ரெஷர், அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது இங்கே இருக்குது. டேட்டா புக்கில் ஓப்பன் பண்ணி, அதாவது டேபிள்ஸில் 7.2 ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த ரிலேஷன்ஸ்லாம் இருக்கிறது தெரியும். இதை பார்த்து படிச்சுக்கோ.